நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள், இயேசுவுக்குள், பிதாவாகிய தேவனுக்குள் நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். நல்லா சொல்லுங்க, முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். முதலாவது ஆவியானவரால் அடையாளம் போடப்பட வேண்டும். ஆவியானவரால் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, ஆவியானவரால். இன்னைக்கு நாம விசுவாசிகள் ஆன போது ஆவியானவர் நம்மை ஒரு அடையாளப்படுத்தி இருக்கிறார். ஆமென் ஆமென். உங்களுக்கு எனக்கும் தேவ பிள்ளை என்கிற ஒரு அடையாளம் இருக்கிறது. நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தினால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்னையும் அடையாளமா அற்புதமா அந்த உலகத்தில் வைக்க விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள், அடையாளமாய் இருக்கிறீர்கள். இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, விசுவாசிகள் ஆன போதே நான் அடையாளம் போடப்பட்டேன், விசுவாசியாய் ஆன போதே நான் முத்திரை போடப்பட்டேன். இப்போ உங்க முத்திரை எங்க? இப்போ உங்க அடையாளம் என்ன? இப்போ நம்ம அந்த அடையாளத்தோட வாழ்றோமா? ஆவியானவருடைய அடையாளம் என் மேல போடப்பட்டிருக்கிறதா? முத்திரை போடப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. 4ஆம் அதிகாரத்தின் 30வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆவியானவர் எதற்காக என்னை அடையாளப்படுத்தினார்? ஆவியானவர் எதற்காக எனக்கு முத்திரை போட்டார்? வாசிக்கலாம். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை எத்தனை பேர் இன்னைக்கு துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? முத்திரையாக வந்த ஆவியானவர், அடையாளமாக வந்த ஆவியானவர் இன்னைக்கு அடையாளம் தெரியாம இருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ள ஆவியானவர் அடையாளமா இருக்கணும். ஆமென். உங்களை பார்த்தா என்னை பார்த்தா ஆவிக்குரிய பிள்ளைன்னு சொல்லணும். நீங்க படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, வீட்டுல, பக்கத்து வீட்டுல, உங்க தெருவில் இவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்கிற அடையாளம் உங்களுக்கு போடப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் முத்திரை போடப்பட்டது உண்மையானால் நீங்கள் இருக்கிற இடங்களில் ஆமென் நீங்கள் அவருக்கு சாட்சியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இல்லை என்றால் ஆவியானவர் என்ன செய்யப்படுவார்? துக்கப்படுவார், வேதனைப்படுவார். தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, இன்றைக்கு நம் மூலமாக ஆவியானவர் துக்கப்படுறாரா, வேதனைப்படுறாரா, கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாரா? கொஞ்சம் கவனிங்க. ஆவியானவரால் போடப்பட்ட முத்திரை எங்கே? ஆவியானவர் உனக்கு போட்ட அடையாளம் எங்கே? இன்றைக்கு ஆவியானவர் மீண்டும் ஒரு விசை உன்மேல் அடையாளத்தை போட விரும்புகிறார். அப்படியானால் ஆவியானவர் ஒரு விசையினை தொடப்போகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை தொடப்போகிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு தொடப்போகிறார். இன்னைக்கு ஆவியானவர் இந்த இடத்துல என்னை தொட்டு மறுபடியும் ஒரு அடையாளத்தை போடணும்னு சொல்றவங்க கண்ணை மூடி ஆவியில நிரம்பி, ஆண்டவரே என்ன நீ